ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா போபா டீ வீட்டில் எப்படி சுலபமாக செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை ஜலிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து பவுட்ரு தான். கொஞ்சம் ஜவ்வரிசி மட்டும் அரையணும், அதுக்காக நம்ம அரைக்கிறோம். சலிக்காதீங்க, தேவையில்லை. இது வந்து ஒரு நான்ஸ்டிக் கடை சேர்த்துக்கோங்க. சாதாரண கடை சேர்த்திங்கன்னா அவ்வளோதான். நான் ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமேல் புரியும். தண்ணி எவ்வளோனா சேர்த்துங்க, பிரச்சனை இல்லை. மறுபடியும் நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிணையணும். அதனால தான் வாங்க, நல்லா பிணைஞ்சாச்சு. தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த சப்பாத்தி மாவு பதம் வரும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதே நீங்கள் நார்மல் கடை வச்சிங்கன்னா பிடிச்சி போய் நீங்கள் க்ளீன் பண்ணுறதே தலைவலியாக போயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு போபா. வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டாக சூடாக இருக்கமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து பிணைஞ்சி விட்டிங்கன்னா அந்த போபா வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இதோட பதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உருட்டி இது பண்ணும்போது கையில் ஒட்டக்கூடாது, ஸ்டிக்கியாக வரக்கூடாது. பாருங்கள், இதாங்க பதம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிறோம். இப்படி உருட்டினீங்கன்னா ரொம்ப நேரம் தோள்பட்டையும் வலிக்கும். அதுக்கு தாங்க நான் சீக்ரெட் பண்ணிக்கிறேன். அப்படி குச்சி குச்சியாக இது பண்ணிட்டு அது குட்டி குட்டியாக வெட்டி உருட்டினீங்கன்னா போபா வந்து சீக்கிரம் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் உருட்டலான்னு பார்த்தேன், வீடியோ லென்த்தாக போகிறனால எல்லாத்தையும் உருட்டி பாருங்கள். பார்க்கவும் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சோண்டு வந்து அரிசி மாவு மேலே தூவி நல்லா செப்பரேட் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ எப்படி ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக பால் மாதிரி உருளுது. அவ்வளோதாங்க, போபா ரெடி ஆயிடுச்சுங்க. போபா ரெடியான நமக்கு எல்லா வேலையும் சுலபமாங்க. அதிகமாக செஞ்சீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே பிள்ளைங்களுக்கு சட்னி செஞ்சு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். ஆல்ரெடி தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்கணுங்க, சும்மா ஹீட்டில் நல்லா கொதிக்கணும். நீங்கள் லைட்டாக ஹீட்டில் போட்டிங்கன்னா போபா அப்படியே கரைஞ்சி மாவு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒரு 2 செகண்ட் வந்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எல்லா போபாவும் மிதக்குதா. இப்படி மிதந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான போபா செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா அந்த ஜவ்வரிசி எல்லாமே வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஷைனிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா போபா ரெடியாகும். இப்போ இன்னொரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை உங்கள்கிட்ட இல்லையா, வெள்ளை சர்க்கரை வந்து கேரமல் பண்ணிட்டீங்க. அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், அந்த கலரும் கிடைக்கும். கொஞ்சம் கொக்கோ பவுடர், காஃபி தூள் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா சேர்த்துக்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மிக்சர் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் போபாலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து அந்த கொக்கோ வாசனையும் அந்த காஃபி வாசனையும் நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குடிக்கும் போது இல்லாட்டி சப்புன்னு இருக்கும். நம்ம பாலை அப்படியே ஊற்றினா டேஸ்ட் இருக்குது. அதனால் வந்து ஜூஸில் வந்து நான் 1 டம்ளருக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அது மாதிரி நான் 2 பேர்த்துக்கு செய்கிறேன். அதுக்கப்புறம் 2 பாக்கெட் வந்து காஃபி போட்டு கொக்கோ பவுடர் சேர்த்து பாலை ஊற்றி நல்லா மிக்ஸில் அடிச்சுங்க. போபா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பார்க்கவே சும்மா எம்மியாக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுங்கள். பிஸ்கட் வச்சு இப்படி பண்ணிங்கன்னாவே போதும், அந்த டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும். நல்லா தாராளமாக போபா போட்டு அடிச்சு வச்ச பாலை ஊற்றி கொடுத்தீங்கன்னா சும்மா எம்மியான போபா டீ ரெடி. நான் இப்போ தாங்க செகண்ட் டைம் வந்து லாங் வீடியோ பண்ணுறேன். ஷார்ட்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன், இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.